சாதி வாரியா சீட்டு கொடுப்பீங்க, சாதி வாரியா மந்திரி சபைக்கு அமைப்பீங்க, சாதி வாரியா கூட்டம் போடுவீங்க, அதெல்லாம் ஒத்துக்குருவீங்க. சாதி வாரியா கணக்கு மட்டும் எடுக்க மாட்டீங்களா? என்ன நியாயம்? சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து நீங்க வந்து 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு மீட்டிங் போட்டிருந்தீங்க. அன்புமணி ராமதாஸ் எல்லாம் சேர்ந்தெல்லாம் போட்டிருந்தீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுக்கு தேவையா? கண்டிப்பா அவசியம். நம்ம ஏற்கனவே நாங்க வந்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து வலியுறுத்தி நிறைய மீடியாலையும் கொடுத்துருக்கோம், நிறைய மேடையிலையும் பேசியிருக்கோம். ஏன் அவசியம்னு சொன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கானா, ஆந்திராவிலலாம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஏன் இந்த நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட், நம்முடைய முதல்வர் மட்டும் ஏன் அதை மறுக்கிறாருன்னா, உண்மை நிலைமை தெரிஞ்சிடும். எந்தெந்த இப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டியை பற்றி நான் இத்தனை கோடி மொத்தமே 7,20,00,000 பேருக்கு மொத்த கணக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி சொல்றதை பார்த்தா கிட்டத்தட்ட 15 கோடி 20 கோடிக்கு வருது. அப்போ ஜாதிவாரி கணக்கு எடுத்தா தானே இத்தனை இப்போ % இந்த மக்கள் இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால அவசியம் தேவை இல்லை. ஏன்னா திமுக என்ன சொல்லுதுன்னா, நாங்க கணக்கெடுக்க தேவையில்லை, இது வந்து மத்திய அரசு தான் வந்து சென்சஸ் பண்ணி சொல்லணும், நாங்க சொல்லி அது வேஸ்ட் அப்படின்னு சொல்றாங்களே. டிக்ளேர் பண்ண சொல்லுங்களேன் முதலமைச்சரை. இல்ல நாங்க ரெடியா இருக்கோம், மத்திய அரசு அவங்க ஏன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்ல? கொடுக்கலையே. மத்திய அரசு தான் காரணம்னு சொல்லுதாருல. அவரு முதலமைச்சர் வந்து பிரஸ் மீட் வச்சு இந்த மாதிரி நாங்க ஜாதிவாரி கணக்கெடுக்க ரெடியா இருக்கோம், மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கலன்னு சொல்லுங்களேன். இல்ல, ஒப்புதல் கொடுக்கறதுக்கு இல்லை, நாங்க இது வந்து சர்வே, அது வந்து சென்சஸ். ஆனா மாநில அரசு எடுத்தா அதுக்கான அந்த அளவுக்கு அது ரியாக்ட் கிடையாது. நீங்க மத்திய அரசு எடுத்தாதான் அதோட உண்மை நிலவரம். யாரு மேலேயாவது பழி போடணுங்கிறது வந்து அரசு முயற்சி பண்ணக்கூடாது. ஏன் சென்சஸ் கணக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்சஸ் கணக்கு எடுக்கலையா? எடுக்கத்தானே செய்யறாங்க. வீடு வீடா போய் எடுக்கிறாங்கல்ல. டீச்சர்ஸ்லாம் அனுப்பிச்சு ஒவ்வொரு சென்சஸ் எவ்வளோன்னு ஓட்டு சீட் எடுத்த மாதிரி தானே ஜாதிவாரி கணக்கு சென்சஸ் எடுக்கிறாங்க சார். ஆனால் அது வந்து ஒரு சட்டப்பூர்வமா வந்து உங்களுக்கு பதிவாகாது இல்லை. உங்களுக்கு வந்து எடுத்து நீங்க வந்து மத்திய அரசு தானே அனுப்பிடணும். அனுப்புங்க, நீ அதை எடுத்து எடுங்க. அது ஏன் திமுக தயங்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க தயங்குறதுக்கு காரணம், பல காரணங்கள் இருக்கு. இந்தந்த ஜாதிகள்லாம், ஆண்ட ஜாதிகள்லாம் இவ்வளவு பேர் தான் இருந்திருக்காங்க, இந்த தமிழ்நாட்டை ஆண்டுட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மக்கள் மத்தியில வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி யோசிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இது அவசியமில்லாத ஒன்று இல்லை, அவசியமானது ஒன்று. ஏன்னா பர்சன்டேஜ் கணக்கு எடுத்துட்டா இப்போ வண்டியறுத்தல % நாங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தேவேந்திர குல வேளாளர் நாங்கள் 1 கோடி 1.5 கோடி இருக்குன்னு சொல்கிறோம். பறையர் சமுதாயத்தில் எத்தனை கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாடார் சமுதாயத்தில் எத்தனை கோடி, எல்லாமே கோடி கோடியாக சொல்லும் பொழுது உண்மை தன்மையை அறிய வேண்டும் என்று சொன்னால் சாதிவாரி கணக்கெடுப்பாக மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால முதலமைச்சர் தயங்குறதுக்கு காரணம் வந்து மத்திய அரசு மேலே பழி போடுறதுக்கு காரணம். நீங்கள் எடுங்களேன், எடுத்துட்டு இவ்வளவுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுங்க. மத்திய அரசு நான் எங்களை மாதிரி ஆளுக்கு நிர்பந்தம் பண்றோம். இல்ல, அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த 69% இடஒதுக்கீடு வந்து ஹைகோர்ட்டுக்கு போனுச்சுன்னா அது வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தமிழ்நாட்டில் கலவர பூமியாகும்னு சொல்றாரு. ஆனா திமுக தரப்பு போன்ற ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாலே பிரச்சனையாகும், தமிழ்நாடு கலவர பூமியாகும் சொல்றாங்க. 2 தரப்பு இருக்குல்ல. தன்னுடைய ஜாதிகள் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு கலவரம் வருதுங்கிறது வந்து ஒரு பொய்த்து போன உண்மை. அதெல்லாம் சும்மா கலவரம் வர்றதுக்கு எந்த சான்ஸே கிடையாது. எப்படி கலவரம் வரும்? ஜாதிவாரி எடுத்தா எப்படி? எங்க இனம் வந்து இவ்வளவு இருக்கு, எங்க இனம் தப்பா எடுத்துட்டீங்கலாம் சொல்லி என்ன சொல்லுவாங்களே நிறைய. அப்படி நீங்க, நான் சென்சஸ் கணக்கு எடுத்து கரெக்டா எடுங்கன்னு சொல்றேன். அக்யூரேட்டா எடுக்க முடியாது, அதான் நான் ஒத்துக்கிறேன். சிலவங்க வந்து எஸ்சின்னு எடுத்தா அதில் 77 பிரிவு இருக்கு. அதில் பள்ளர், பறையர், செங்குந்த மொழியார் இப்படி நிறைய பிரிச்சு எடுக்கணும்னா மொத்த கணக்கை எடுத்துடலாம். எஸ்சின்னு எடுக்காம சாதிவாரிய கணக்கு தான் எடுக்க சொல்றோம். இப்போ தேவேந்திர குல வேளாளர்னு இப்போ எங்களுக்கு அரசாணை கொடுத்துட்டாங்க. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்க ஃபுல்லா தேவேந்திர குல வேளாளர் தான். அதில் பல உட்பிரிவுகள் இருந்தாலும் கூட தேவேந்திர குல அரசாணையோட நாங்கள் கேட்குறோம். அதனால இப்படி நாடாருன்னா நாடாரில் பல உட்பிரிவுகள் இருக்கு. ஆனால் நாடார்கள் சென்சஸ் கணக்கு தேவை. இப்போ வன்னியர்களே உட்பிரிவு இருக்கு நிறைய, தெரியுமில்ல அவங்களுக்கு. ஆனால் அதையும் ஒரே கம்யூனிட்டியா ஜாதிவாரி கணக்கெடுக்கும். இப்படி ஒவ்வொரு கம்யூனிட்டியுடைய பலங்கள் தெரிஞ்சு போகும். அதனால கலவரம் வர்றதுக்கு என்ன சான்ஸ் இருக்கு? தேவர்கள் இருக்காங்க, தேவர்கள் கள்ளர், மறவர், அகமுடையார் 3 பேர் சேர்ந்துதான் முக்குளத்தூர்னு அவங்க சொல்றாங்க. ஆனா கள்ளர் வேற, அகமுடையார் வேற, தேவர் வேற. தேவர் மறவர்லாம் ஒண்ணுதான். இப்படி 3 பிரிவுகளா இருக்காங்க. இதை தனித்தனி கணக்கு எடுத்தீங்கன்னா உண்மையான தன்மை எத்தனை லட்சம் பேர் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்கிறத சென்சஸ் கணக்கு மூலமா கண்டுபிடிக்க முடியுங்கிறது முதலமைச்சருக்கு தெரியும். அதனால கலவரம் வரும்னு சொன்னா அது சம்பந்தம் இல்லாத எனது பாதைக்கு வழி. சமூக நீதி பற்றி பேசுற திமுக இவ்வளவு தயக்கம், அதாவது இது எடுத்தா ஏன் இவ்வளவு தயங்குறாங்க மீண்டும் கேள்வி இருக்கு. ஏன்னா சமூக நீதி, இடஒதுக்கீடு இது எல்லாத்தையுமே தொடர்ந்து பேசிட்டு இருக்க திமுக தான் பேசுது. ஆனா அவங்க வந்து தயங்குறாங்க. தயங்குறது காரணம் அதுதான். உண்மையான நிலைமை தெரிஞ்சிட்டுனா பொய்த்து போகும்ல. இப்போ கலைஞருடைய கம்யூனிட்டியை பத்தி எல்லாருக்கும் என்ன கம்யூனிட்டி, அவர் வந்து நாவிதர்ங்கிற மாதிரி சொல்றாங்க.
அப்படி இருக்கும்போது அவருடைய கம்யூனிட்டி எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில்? அப்போ அது இவ்வளவு பர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாட்டை ஆள்றாங்களேங்கிற மற்ற கம்யூனிட்டி மத்தியில் வருமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கொங்கு வேளாளர்னா பல உட்பிரிவுகள் இருக்குது. அவங்களில் வேட்டுவ கவுண்டர், அந்த கவுண்டர், நிறைய கவுண்டர்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு ஆட்களும் ஆளுமைக்கு தகுதி உடையவர்கள் ஆளாமல் விரலுட்டெண்ணக்கூடியவர்கள் ஆண்டு கொண்டு இருக்கின்றார்களே எண்ணம் மக்கள் மத்தியில் வந்துட்டால் நாம் பொய்த்து போவோமோ என்ற பயம் அவருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது அவர் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல முடியாது. அது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டா இப்போ ஒவ்வொரு சாதியும் இத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி ஒரு அளவு வரும்ல. அப்போ வரும்போது நாங்க தான் ஆட்சிக்கு வரும், நாங்க தான் வந்து ஆளணும்னு சொல்லி அந்த சண்டைகள் வரும்னு சண்டை எப்படி வரும்? எனக்கு நான் சொல்லுவேன், நான் சொல்றேன், தேவேந்திரோட வேளாளர்கள் 1.25 கோடி 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. நாங்க தகுதி உள்ளவங்க, நீங்கெல்லாம் ஏன்பா தகுதி உள்ளவங்க ஆள முடியாதா அப்படிங்கறத கேள்வி கேட்க நியாயம். அதனால எப்படி சண்டை வரும்னு எனக்கு புரியல. இல்ல, என்னுடைய சமுதாயத்தை மட்டும் தான் நீங்க கேட்கும்போது இன்னொரு சமுதாயம் கேட்பாங்க. கேட்க வேண்டாது. ஓட்டு போடுறது மக்கள் தானே. கேட்கறது நீங்களும் கேட்கலாம், நானும் கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஓட்டு போடுறது மக்கள் தானே. அப்போ மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்போ நம்ம கம்யூனிட்டி இவ்வளவு இருந்தால் ஆள முடியலையேங்கிற வேதனையில் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்றா சேரக்கூடாது அப்படிங்கிறது தானே திராவிட கட்சியுடைய எண்ணம். ஒன்றா சேர்ந்தா ஆட்சி அமைக்க முடியாது. ஒன்றா சேரலைன்னா இவங்க ஆட்சி அமைக்கலாம். அதை பிரித்தாளும் ஆட்சி சூழ்ச்சி தான் இன்னைக்கு திராவிட கட்சிகள்கிட்ட இருக்கு. முற்போக்கான மாநிலம் இப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலமா எதுவும் கலவரம் வந்துச்சுன்னா தமிழ்நாடும் ஒரு சாதியை தூக்கி பிடிக்கிற மாநிலமா மாறிடுன்னு பயப்படுறாங்க. கலவரமே வராது. அப்போ ஜாதிவாரி இல்லாமலாம் நீங்க சீட்டு கொடுக்குறீங்க எலெக்ஷன் நேரத்தில்? வன்னியர் நிற்கிற இடத்துல வன்னியர், தேவேந்திர வேளாளர் நிற்கிற இடத்துல தேவேந்திர வேளாளர், பறையர் நிற்கிற இடத்துல பறையர், நாடார் நிற்கிற இடத்துல நாடார். நீங்க சாதிவாரியா போட்டு கொஞ்சம் போடுங்க. சாதிவாரியா சீட்டு கொடுப்பீங்க, சாதிவாரியா மந்திரி சபைக்கு அமைப்பீங்க, சாதிவாரியா கூட்டம் போடுவீங்க, அதெல்லாம் ஒத்துக்குவீங்க. சாதிவாரியா கணக்கு மட்டும் எடுக்க மாட்டீங்களா? இது என்ன நியாயம்? இல்ல, இவ்வளவு மட்டும் சாதி வேறு, இதுக்கு மட்டும் சாதி, அப்ப எங்க சண்டை வருது? இல்ல, இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து மத்திய அரசை நோக்கி எந்த கேள்வியும் வைக்க மாட்டேங்கிறீங்க. திமுக மட்டும் தான் நீங்க குறை சொல்லிட்டு இருக்கீங்க. மத்திய அரசு நம்ம தமிழ்நாட்டை ஆள்றது யாரு? திமுக. திமுக தான் பேச முடியும். இல்ல, ஆனா இது மத்திய அரசுக்கு இதுல பங்கு இருக்கு. மத்திய அரசுக்கு பங்கு இருக்குங்கிறத நீங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புங்க. 2010 சட்டமன்றம் உங்ககிட்ட தானே இருக்கு. நாங்க ஜாதிவாரி கணக்கெடுக்க போறோம், உங்களுக்கு மத்திய அரசு மேல பணி போடுறீங்களா? ஒரு சட்டமன்றத்தில் நீங்க பேச வேண்டியதானே, பேசி ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி அனுப்ப வேண்டியது. 2011 சென்சஸ் எடுத்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு எடுக்கவே இல்லை. அதை எடுக்கலன்னு கேட்டா தானே உங்களுக்கு அந்த கேள்வியாவது கேட்கல. 2011 இப்போ 2025ங்க. இத்தனை வருஷமா சென்சஸ் கணக்கு எடுக்காம பழைய கணக்கே வச்சு பாடிக்கிட்டு இருக்கிறது தப்பு. நான் ஸ்டேட் கவர்மெண்ட், நீங்க மத்திய அரசு சொல்றீங்க வச்சுக்கிறோமே, மத்திய அரசையே நீங்க சொல்றாங்க, உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் மூலமா சென்சஸ் கணக்கெடுத்து இத்தனை % ஓட்டு இந்த கம்யூனிட்டியில் இருக்குன்னு சொல்லி மத்திய அரசுக்கு நீங்க வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணி ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி பாராளுமன்றத்துக்கு நீங்க கமிட்டியில் வைக்கிற மாதிரி நீங்க அனுப்ப மாட்டீங்க. இது யாரு? மத்திய அரசு செய்யணுமா, மாநில அரசு செய்யணுமா? மத்திய அரசுக்கு உள்ள சென்சஸ் கணக்கு எடுக்க முடியுமா? சென்சஸ் கணக்கு அக்யூரேட்டா இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதிகமா எடுக்க முடியும். அவங்களுக்கு ஜாதியை பத்தி தெரியாது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்க நீங்க சென்சஸ் கணக்கு எடுத்து ரிசர்வேஷன் பாஸ் பண்ணி நீங்க மத்திய அரசுக்கு அனுப்புங்க. அவங்க ஒப்புதல் கொடுக்கலாம், அப்புறம் பேசுவோம்.